சர்வமங்கல மாங்கல்யே சிவசர்வார்த்த சாதியே சரணியதிரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. குரு சுக்கரன் ஜோதி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்பம் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் குரு சுக்கரன் ஜோதிட டிவில மாத பலன். அனைவருமே மாசம் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதுக்கான பதிவு தாங்க இந்த மாத பலன். உங்க ஜாதகத்தை எடுங்க, திசாபுத்தியை பாருங்க, எந்த கிரகம் யோகமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனுக்குள்ள வாங்க. செம்ம யோகம் இருக்கு இந்த மாசத்துல. நல்ல விஷயமே கிடையாது. நல்ல காரியம் சுப முகூர்த்தங்கிறது தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. எப்ப மே மாசம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு கரெக்டா 28ஆம் தேதி நிவர்த்தி ஆகிறாரு. அது வரை இந்த சுபகாரியத்தை தவிர்ப்பது நல்லதும்பாங்க இந்த மாசத்துல, மே மாசத்துல. அதனால இந்த மாசம் முழுக்க முழுக்க நல்ல விஷயத்த தவிர்ப்பது நல்லது. மிகப்பெரிய ஒரு யோகம்னா இதுல ஒரு சரியாந்திர யோகம் இருக்கு. குருவும் சுக்கிரனும் இணையுது. நல்லா பாருங்க, பல வருஷத்துக்கு அப்புறம் குரு சுக்கிரன் இணைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும். எப்படி பார்த்தா வருஷத்துல ஒரு அடி குரு சுக்கிரன் இணையுது. ஆனா இப்ப என்னன்னா இந்த அக்னி நட்சத்திரம் வரும்போது இணையுது. இது நல்லதா கெட்டதா? உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரா? சுக்கிரன் நல்லா இருக்காரா இல்ல கெட்டு போயிருக்காரா? ஏன்னா குரு சுக்கிரன் இணைஞ்சாவே அசுர குருவும் தேவ குருவும் இணையும் போது இது மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும். தயவுசெய்து கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பதிவு இருக்கு. அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி கால சக்கரத்தின் 10வது ராசி மகர ராசி. இப்படி காலச்சக்கரத்தின் 10வது ராசி. இந்த ராசியில பிறந்தா இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. மகர ராசிக்காரன் எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி வேகமா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. யார் இது சொன்னாலும் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை மகரத்துக்கு நிறைய இருக்கும். பயங்கரமா ஆழ்ந்து சிந்திப்பாங்க மகர ராசிக்காரங்க. எப்படி பயங்கரமா ஆழ்ந்து சிந்திப்பாங்க எல்லா விஷயத்திலையும். சரி, மகர ராசிக்காரங்க யாருடைய எப்படி பேசணும் யாருடைய எப்படி பண்ணணும்னு சொல்லி இவங்க ஒரு முடிவு பண்ணா பின்வாங்க மாட்டாங்க. நல்லா உழைக்கக்கூடிய திறமை மகரத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்கு குரு சுக்கிரன் ஜோதிட டிவில. தயவு செய்து சொல்றேன், இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்தோட திசை நடக்குது எந்த கிரகத்தோட புத்தி நடக்குது இதை மட்டும் பாருங்க. ஏன்னா மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கு. அதனால சொல்றேன். ஏன்னா விதி லக்னம் என்பது உயிருங்க. நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து உடல். அப்ப ஜாதகத்தை தசாபதியை பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க, ஒரு ராசில இருந்து 2ஆம் இடத்துல ராகு பகவான், 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்காங்க, 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காங்க, 5ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துல இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். ஸ்ட்ரைட்டா 8ஆம் இடத்துல கேது பகவான். இதான் கிரகத்தோடைய அமைப்புகளுடைய கிரகம். இதுல 3 கிரக பயிற்சி வருது. நம்பர் 1 ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் சொந்த வீட்டுக்கு 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல போய் உங்களுக்கு உட்காராரு. எப்படி 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல போய் உட்காந்துறாரு. அடுத்து சுக்கிர பகவான் பாருங்க 6ஆம் இடத்துல போய் கரெக்டா அதே 11ஆம் தேதி போய் பயிற்சி ஆகி போறாரு. இந்த பயிற்சி அடுத்து சூரிய பகவான் 5ஆம் பாவத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்துல. எந்த கிரகம் கட்டத்தில் இல்லைங்க. இந்த குரு சுக்கிரன் மட்டும்தான் 6ஆம் இடத்துல இருக்குது. எப்படி உங்களுக்கு 5 குடைவர் 10 குடைவர் தொழில் உங்களுடைய ஆசை எதிர்காலம் போய் 6ஆம் இடத்துல போய் மறைவு ஸ்தானத்துல போய் நிற்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க மறைவு ஸ்தானம் வேலை செய்யாது. இது ஒரு விபரீத ராஜயோகமா கண்டிப்பா மாறும். ஏன்னா புதன் ஒரு சிலருக்கு அப்புறம் இந்த பரிவர்த்தனை யோகத்துல கொடுத்துருவார். எப்படி புதனுடைய வீட்டுல சுக்கிர பகவான் வீட்டுல புதன். இப்படி பரிவர்த்தனை யோகம் இருக்கும்போது இங்க கெட்ட விஷயம் பெருசா நடக்காது. ஒண்ணு இல்லைங்க, நம்ம உடம்புல 9 கிரகம் எங்குது, எது யோகமான கிரகம் அது யோகமான காலம் உங்க ஜாதகத்துல வந்தாதான் இங்க நான் சொல்லக்கூடிய பலன் யோகமான பலன் நடக்கும். அதனால மாத பலன் சொல்லும்போது என்ன சொல்றோம், தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க. பொது பலன் ஏன்னா மகர ராசிக்கு எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றி தெரிஞ்சு. மகரத்தை பொறுத்தவரை பாருங்க, சனி பகவான் வந்து இப்ப செவ்வாயோட சேர்ந்தாரு. இதுக்கு முன்னாடி செவ்வாயோட சேர்ந்து இருக்கலாமானா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நெருப்பு கிரகம் நல்லா பாருங்க, உஷ்ணமான கிரகம். செவ்வாய் சனி சேர்ந்தாவே ஒரு தோஷம்னு சொல்லுவாங்க. இது சேர்ந்து இருந்துச்சு. எப்படி 4ம் 11 லாபமும் வருமானமும் பொருளாதாரம் போய் 3ஆம் இடத்துல போய் மறைவுல போய் நின்றுச்சா. அப்ப என்ன பண்ணிருப்பாரு, உங்களுக்கு இடத்துல அம்மாவுக்கு உடம்புல தொழில்ல லாபத்துல பொருளாதாரத்துல ஒரு கமிஷன் ஆசத்துல மூத்த சகோதர உறவுல ஏதாச்சும் ஒரு தரங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நடந்திருப்பாரு. ஏன்னா தொழில் உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மை. நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்திலே பாருங்க நிறைய பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும். வேலை எல்லாமே எத்தனை பேர் வீட்டுல இருக்காம. ஏன்னா புதன் நீசமா இருந்தார். கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா வேலையா தொழிலா உத்தியோகத்துல வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க வெளியூர்ல வேலை பாக்குறவங்க அந்த விசா பிரச்சனை சொந்த குடியுரிமை பிரச்சனை நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். அதையும் தாண்டி நான் சொல்றேன், இட பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது. இடம் பூமி வீடு வண்டி வாகன செலவு வரைய செலவுகள் பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு அந்தஸ்துல ஒரு பிரச்சனை ஒரு கௌரவத்துல ஒரு தடங்கலான ஒரு அமைப்பான ஒரு விஷயம் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. எதிர்பார்த்த ஆசை நிறைவேறலையே ராஜா அப்படின்னு நிறைய ஒரு குழப்பத்துக்கு இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க.
இந்த செவ்வாய் சனி சேர்க்க ஒரு மனிதனை பயங்கரமான பிரச்சனையில கொண்டு வச்சு ஒரு சில எடுக்கக்கூடிய முயற்சியான தடங்களை பண்ணி எல்லாமே தடையை கொடுத்துரும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, கண்டிப்பா மகர ராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். முதல் பலன் என்னன்னு சொல்லி தெரியுமா? சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போறாரு. செவ்வாய் 4ஆம் இடம் கேந்திரத்துக்கு போறாரு. கண்டிப்பா பாருங்க, நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்க ஜாதக தசாப்தி நடந்தா கண்டிப்பா நடக்கும். ஏன் வேலைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நல்லா பாருங்க, வேலஸ்தான அதிபதி மே மாசம் 15ஆம் தேதி வரை உச்சமான சூரியனோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. எங்க உச்சமான சூரியனோட ஏன் வெளிநாட்டுல உள்ளவங்க நான் வேலை கிடைக்கும் சொன்னா, 8ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து 8ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு சேர்ந்து 4ஆம் இடத்துல பலமா ஒரு பயங்கரமான ஒரு அனுகூலத்துல 8ஆம் வீட்டு அதிபதி உச்சத்துல உட்காந்துருக்காரு. அது இல்லாம பாருங்க, உங்களுக்கு முயற்சியும் 12 வெளிநாடு வெளியூருங்கிறவங்க போயிட்டு 3ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ரெயிட்டா போய் பாருங்க சுக்கிரபவனோட இணையறாரு. வேலை அந்தஸ்துங்கிறதோட சேர்றாரு. அப்ப வேலை உத்தியத்துல சிறு இடமாற்றம் நீங்க மாறுவீங்க. எப்ப நான் சொல்றேன் 11, 15க்கு அப்புறம் தான் நீங்க எடுத்துக்கணும். அதுக்கிட்ட எடுத்துக்காதீங்க. நான் சொல்றேன் மே 11, 15ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை இடமாற்றம் பண்ணணும் பண்ணா கண்டிப்பா மாறுவீங்க. அதுக்கு முன்னாடி வேலை ஒரு நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் வரும். கண்டிப்பா நான் ஓப்பனா சொல்லிடுறேன். மக்களோட தொடர்பு சூப்பரா இருக்கும். வருமான பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு கமிஷன் வியாபாரம், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஎஃப் சூப்பரா இருக்கும். அதை விட படிக்கக்கூடிய மாணவர்கள் கவலைப்படாதீங்க. படிப்பு கல்வியில் நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும். நீங்க நினைச்ச இடத்துல சீட்டு கிடைக்கும். நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துரும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு சொல்றேன், உடம்பு ஆரோக்கியத்துல நிறைய ஒரு மருத்துவ செலவு கண்டிப்பா செவ்வாய் சனி சேர்ந்தாவே உடம்புக்கு ஹீட் ஆகி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயம், பல்லு வலி, வயிறு வலி, கால் வலி, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பெயின் இருக்கும். ஆனா இப்ப இருக்காது. இது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். இனிமேல் பெருசா பாதிக்காது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா பெருசா கெட்டது நடக்கக்கூடிய அமைப்பு கிடையாது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வரும். இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, நிறைய விஷயம் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச காரியம் ஆரம்பிக்கணும். எப்ப நான் சொல்றது, மே மாசம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல காரியத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அது திருமணமா இருந்தாலும் சரி, எந்த பேச்சும் இப்ப பேசக்கூடாது. இப்ப அதுக்கான நேரம் கிடையாது. அதான் பாத்தீங்கன்னா, திருமணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. திருமண வாழ்க்கையில இந்த மே மாசம் எண்டுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில நல்லா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா செவ்வாய் சனி பகவானை விட்டு தாண்டிட்டார். அதனால நல்ல பலன் சொல்றேன். அது இல்லாம இந்த குரு சுக்கிரன் சேர்ந்து இருப்பால் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார். நல்ல ஒரு அனுகூலமான ஒரு அமைப்பு இருக்கு. மெயினா பாருங்க, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அடுத்து கலைத்துறை, அதை விட தாண்டி பாருங்க இந்த மெக்கானிக்கல் துறைனா சூப்பரா இருக்கும். போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, அடுத்து நகைக்கடை, அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங், பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பிசினஸ் எல்லாமே இனிமே தான் பிக்கப் ஆகும். எப்படி 11, 15க்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். பெருசா பிரச்சனை வராது. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பார். அதே மாதிரி பாருங்க, நிறைய திடீர் லாட்ரி எடுக்கலாம். கண்டிப்பா எடுங்க. ஜாதக தசாபதி கண்டிப்பா மூவ் பண்ணி எடுங்க. கண்டிப்பா அடிக்கும். அதுக்காட்டி அதிலே பணத்தை போட்டு வர ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வெற்றி நிச்சயம். இப்ப நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும்? உத்திராடம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான திறமையான இருக்கணும், எல்லாமே அதிகம். யார் உத்திராடத்துல பார்த்துட்டாரு. சூப்பரான ஒரு யோகமான ஒரு கேரக்டரா இருப்பாங்க. பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. நிறைய ஒரு கடமை கட்டி இப்ப பொய் சொல்லணும் அவசியம் இவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், திறமை உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். சூரியன் 5ஆம் இடத்துக்கு போற ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கும். கவலைப்படாதீங்க. மே மாசத்துல 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் உங்க பக்கம் தேடி வரும். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், சுப செலவு, சுபகாரியம், தொழில ஒரு சேஞ்ச் பார்க்கக்கூடிய அமைப்புகள், குழந்தை பாக்கியத்துக்கான அனுகூலங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல வெற்றி, நல்ல ஒரு உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த் எல்லாமே சூப்பரா இருக்கும். நிறைய அலைச்சல் இருக்கும். இனிமே அலைச்சல் இருக்காது. ஒரு நிறைய ஒரு இதில் வருமானத்திற்குரிய அமைப்பு கண்டிப்பா வரும். உத்திராடத்துல பண்ணணும்னு சொல்றேன். அடுத்தது திருமணம். ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், லட்சத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. எதுவும் கவலைப்படாதீங்க. திருமணத்துல பண்ணணும் எல்லாமே ஒரு மாற்றமா வரும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி. திருமணத்துல பிறந்தவருக்கு படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். கலைத்துறை, இசைத்துறை, பெண்களுக்கு நிறைய ஒரு மாற்றம். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, நிறைய ஒரு சுப செலவு, சுபகாரியம் பண்ணக்கூடிய அமைப்பு வரும். குடும்பத்துக்காக தானே அர்ப்பணிக்க ஒரே கேட்டு திருமணம் தான். எல்லாமே சூப்பரா இருக்கு. அடுத்து அவிட்டம். திறமையான குணம், டேலண்டான இருக்கணும், பயங்கரமான ஒரு ஒழுக்கமான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பயங்கரமான லட்சியத்தை நோக்கி இருக்கணும், கொஞ்சம் முன்கோவம் அதிகமா இருக்கு. ஆனா பழகி பாருங்க, நான் பாசத்தை அள்ளி கொட்டுவோம். எப்போதுமே தொழில், வேலை, உத்தியோகம் இதை பத்தி சிந்திப்பீங்க. செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப வெளிநாடு வெளியூர், இடம் மாற்றம், தொழில் மாற்றம், நிறைய விஷயம் பண்ணிக்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகள் சூப்பரா இருக்கும். திடீர் யோகங்கள் வரும். ஒரு கேந்திரத்துல 4ஆம் இடத்துல போகும்போது ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் கண்டிப்பா நீங்க பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தேடி வரும். இது வந்து தைரியம் இறங்கி உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். யார் அவிட்டல் பண்ணணும். வரக்கூடிய மே மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.